ஸோ நம்ம வந்து இந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு 4-5 பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். தயவு செஞ்சு அதை தடுங்க. 2வது வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சேர்றது, அதை தடுங்க. ஏன் அப்படின்னா வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்த இடத்துல இல்லாம ஓடி ஆடி வேலை செய்யணும். 3வது சுகர் இன்டேக்கை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. ஸோ தட் அதுதான் ஃபேட்டி லிவரா மாறுது. இது 3. 4வது நீங்களே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. 4வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஸ்டாகிராம்ல விற்கிற எந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி சாப்பிடாது. அந்த ஈரல்ல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிவர்ஸே ஆகாம நார்மலே ஆகாம இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னன்னா ஈரல் சுருக்க நோய். அது பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஈரல் வந்து நம்மளுக்கு வந்து சுருங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. செய்திகள்ல முன்னாடி அவர் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போதே அவர் வந்து அவருடைய அந்த குடிப்பழக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரைப்பை இந்த இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு மஞ்சக்காமாலை வருவதற்கு குடி ஒன்றுதான் காரணம். இல்ல, ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய காரணம் இருக்கு. ஓகே, நிறைய காரணம் இருக்கு. ஆனா அதுல டாப் 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா மதுக்கு தான் கொடுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம போடுறது தான். மது நாட்டுக்கு கேடு, மது வீட்டுக்கு கேடு. இதெல்லாம் ஏன் போடுறாங்கன்னா ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு லிவர்ல தான் போய் மெட்டபலைஸ் ஆகுது, செரிமானப்படுது. அப்ப லிவர் ஆல்கஹால பட்டு 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 ஈரல் ஒரு லெவலுக்கு மேல வேலை செய்ய முடியாம சுருங்கி சீக்கிரமா அவன் லாப நோக்கத்துக்கு இருக்கதான் செய்யும். அவனுக்கு வந்து மேலும் மேலும் பணக்காரணும்னு ஆசை. ஆனா உங்களுக்கு உங்க குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசை கிடையாதா? இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க பல ஊர்களை சுத்தணும், நீங்க என்ஜாய் பண்ணணும், உங்களுக்கு ஆசை கிடையாதா? நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட நிகழ்ச்சியில டாக்டர் சபரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நடிகர் ரோபோ சங்கர் வந்து மரணம் அடைந்திருக்கிறார். அந்த காட்சிகள் தான் நேற்றிருந்து செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு காரணங்கள் நேற்றிலிருந்து பேசுபொருளாகி இருக்கு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே மஞ்சக்காமாலை இருந்தது. முன்னாடி உடம்பு சரியில்லாம அவர் வந்து ஒரு பாடி பில்டரா இருந்து நடிகர் ஆனவர் அப்படிங்கும்போது அவருடைய உடல் எப்படி இருக்கும்? இந்த மஞ்சக்காமாலைக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப மெலிந்து காணப்பட்டார். அதுவுமே அந்த ட்ரீட்மெண்ட் தான் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன், அப்படி எடுத்துக்கிட்டேன்னு பல பேட்டிகளும் கொடுத்திருந்தார். திடீர்னு அவருடைய மரணத்த வந்து அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம பதிவிடுறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஒரு 5, 6 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காரு ரோபோ சங்கர். அதுல ஆக்டிவா தான் இருக்காரு. அப்படி பார்த்துட்டு எப்படி சில தினங்கள்ல எப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. என்ன காரணம் சார் அவருடைய மரணம்? நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா வந்து நம்மளும் பல கலக்க போவது யாருல இருந்து விஜய் டிவில இருந்து அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம 90s. ஆமா, கண்டிப்பா. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்துலயும் சார் கலக்கிக்கிட்டு இருந்தாரு. மாரில இருந்து எல்லாமே படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரோபோ சங்கர், சிங்கம் 3 எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு. பட் ஆனா வந்து துரதிருஷ்டவசமா வந்து இந்த செய்தி கேட்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. நம்ம கூட சரியாயிடுவாருன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா நடந்த பக்க விளைவுன்றது ஒரு டேஞ்சரஸ் பக்க விளைவு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து இந்த மஞ்சக்காமால் நீங்க சொல்றதுன்றது ஒரு அறிகுறி. ஆனா ஆக்சுவல் நோயின்றது வேற. இப்ப எக்ஸாம்பிள் அவருக்கு ஜுரம் இருக்கு, அவருக்கு இருமல் இருக்கு, இதெல்லாம் அறிகுறிகள். ஆனா நோயின்றது வேற. அதே மாதிரி வந்து மஞ்சக்காமால்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ், அதாவது உடம்பெல்லாம் எல்லோவா மாறுறது. ஏன் மாறுதுன்றதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஈரல் வந்துதான் எதுலயோ ஈரல்ல ஏதோ ரிலேட்டட் பிரச்சனை. அந்த ஈரல்ல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிவர்ஸே ஆகாம நார்மலே ஆகாம இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னன்னா ஈரல் சுருக்க நோய். அது பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஈரல் வந்து நம்மளுக்கு வந்து சுருங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. ஈரல் சுருங்கிடுச்சுன்னா நம்ம வந்து ஈரலை மாத்துறதை தவிர வேற வழி கிடையாது. அப்ப அந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படியே சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். என்னன்னா வந்து ஈரல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, ஈரலை வந்து கொஞ்சம் ஃபர்தரா டேமேஜ் ஆக்காம இருக்கிற ஒரு சில மாத்திரைங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த ஈரல்னால வரக்கூடிய பக்க விளைவுகளை கம்மி பண்ற மாத்திரைங்க, இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோயால தான் அவர் வந்து மோஸ்ட்லி சஃபர் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற காரணம் ஆஃப் மஞ்சக்காமால்னா 100% சரியாயிடும். இப்ப மலேரியாலே மஞ்சக்காமால் வரும், லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற இன்ஃபெக்ஷன்ல மஞ்சக்காமால் வரும். இதெல்லாமே 100% வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சரியானவங்க சரியாயிடும். ஆனா இந்த மாதிரி வந்து லிவர் சிரோசிஸ், அதாவது ஈரலே சுருங்கிடுச்சு அப்படின்னும் போது அப்போ வந்து அதை சரி செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நோயால தான் அவர் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுல இருந்து கொஞ்சம் அந்த பிலிருபின்லாம் கம்மி பண்ணி ஏதோ இயல்பு வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த ஈரலோட பக்க விளைவுகள் பல. இப்ப கூட டாக்டர் அங்க ட்ரீட்மெண்ட் அந்த மருத்துவமனையில இருந்து
ஒரு அறிக்கைலாம் செய்தியில வந்து அறிக்கை வெளியாயிருக்கு. ஆமா. ஆமா வெளியாயிருக்கு. என்னன்னா வந்துட்டு ரத்த போக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. குடல்ல ஆமா. ரத்தம் இரைப்பை போகலாம். குடல்ல ஆமா. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கிளாசிக்கலா வந்துட்டு ஈரல் சுருக்க நோயோட முக்கியமான டேஞ்சரான பக்க விளைவு. இது ம், பேரு தான் ம். வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரல் இவ்வளோ பெரிய உறுப்புனா, அதுல நெறைய பிளட் சப்ளை கனெக்ஷன் இருக்கும். இப்ப ஈரல் ம். சுருங்க சுருங்க என்ன ஆகும்னா, இந்த பிளட் சப்ளை இந்த பிளட் வெசல்ஸ் இந்த ரத்த குழாயோட பிரஷர்லாம் ஏறும். அப்படி பிரஷர் ம். ஏற ஏற இந்த ரத்த குழாய் ஈரல்ல வந்து ஈரலுக்கு வர ரத்த குழாய்கள் 2, 3 இடத்துல கனெக்ஷன் வச்சிருக்கு. நம்ம உணவு குழாயும் வயிறு சேர்ற இடத்துல ஒரு கனெக்ஷன். ஆசன வாய் கிட்ட ஒரு கனெக்ஷன். அதே மாதிரி குடல் கிட்ட ஒரு கனெக்ஷன். இந்த மாதிரி பல்வேறு கனெக்ஷன் வச்சிருக்கு. இதுதான் மெடிக்கல் டேர்ம்ல நம்ம அனஸ்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இது சுருங்க சுருங்க இங்க பிரஷர் ஏற ஏற இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. பாம்பு வெடிக்கிற மாதிரி அங்கங்க வெடிக்கும். அப்ப வந்து ம். ஹெமட்டமெசிஸ் அதாவது ரத்த வாந்தி, பாத்ரூம்ல ரத்தம் வர்றது, நம்ம குடல் ஃபுல்லா ரத்தம் தேங்குறது இப்படின்னு இருக்கும்போது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பிளட் ஒரு இடத்துல இருந்து லாஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட்ல வந்து ம். நம்ம உடஞ்சு நம்ம ரத்தம் போச்சுன்னா நம்மளுக்கு உடனே என்ன ஆகுது பிளட் எல்லாம் உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா நம்ம உயிர் ஆமா. இழந்துடுறோம். அதே மாதிரி ஒரு ரத்தம் வாந்தி ரத்தம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ரத்தம் போகுதுன்னா அவரோட பிபி குறையுது. அப்ப பிபி ம். குறையும் போது டக்குனு ஆள் மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பிபி கொஞ்சம் ரொம்ப நேரம் குறைஞ்ச லெவல்லயே இருக்கும்போது கிட்னிக்கு ரத்த சப்ளை கிடையாது. லிவருக்கு ம். ரத்த சப்ளை போறது இல்ல. இருதயத்துக்கு ரத்த சப்ளை போறது இல்லைன்னும் போது அந்தந்த உறுப்புகள் செயலிழக்குது. அப்ப மல்டிபிள் உறுப்புகள் செயலிழக்கிறது தான் நம்ம மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் மோட்ஸ்ன்னு சொல்றோம். அப்படி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும்போது இறப்பு நீடிக்கும். இதுதான் இந்த கேஸ்ல வந்துட்டு நடந்திருக்கு. ம். இல்ல இப்ப இவருடைய இந்த செய்திகள்ல முன்னாடி அவரு உடம்பு சரியில்ல அப்படிங்கும்போதே அவர் வந்து அவருடைய அந்த குடிப்பழக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரைப்பை இந்த இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு மஞ்சக்காமாலை வருவதற்கு குடி ஒன்றுதான் காரணம். இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நெறைய காரணம் இருக்கு. ஓகே நெறைய ஆ. காரணம் இருக்கு. ஆனா அதுல டாப் 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் குடுக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா மதுக்கு தான் குடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நம்ம ம். எல்லாத்தையுமே நம்ம போடுறது தான். மது நாட்டுக்கு கேடுன்னா, மது வீட்டுக்கு கேடு. இதெல்லாம் ஆமாங்க. ஏன் போடுறாங்கன்னா, ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிவர்ல தான் போய் மெட்டபலைஸ் ஆகுது. செரிமானப்படுது. ம். அப்ப லிவர் ம். ஆல்கஹால பட்டு, 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 பட்டு ஈரல் ஒரு லெவலுக்கு மேல வேலை செய்ய முடியாம சுருங்கி போயிடுது. டேஞ்சர் காம்ப்ளிகேஷன். ஸோ மது ம். தான் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். ஓகேங்களா? அதே மாரி நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. மதுனால வந்துட்டு இப்ப நம்ம ரோபோ சங்கர் சார்னால அந்த டாபிக் பேசுறோம். பட் ஆனா தினம் தினம் எத்தனை மது பிரியர்கள் உயிரிழக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. நெறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து மதுவினாலேயே வந்துட்டு பல பேர் தாலி பறி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் மது குடிச்சு, குடிச்சு என் காசெல்லாம் நாசம் பண்றாரு, இறந்துட்டாரு அப்டின்ட்டு எவ்ளோ செய்திகள் நம்ம பார்க்கிறோம். ஸோ ம். ம். ஆல்கஹால்ன்றது ரூயின்ஸ் த சொசைட்டி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிளஸ் இது ரொம்ப அடிக்டிவ். ஈஸியா கிடைக்குது ம். அப்டின்னும்போது எல்லாருமே வந்து அத பயன்படுத்துறதோட எண்ணிக்கை அதிகமாகும். பல பேர் சோசியல் ட்ரிங்கிங்ன்னு உள்ள போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மரண அடிக்ட்டா மாறியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்கு பக்கமே போகக்கூடாது. 2வது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்கவும் தெரியாது. இப்ப ஃபாரினர்ஸ்னா ஒரு ஷாட்னா அது ஷாட். பட் ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஒரு ஷாட்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடனே குவார்டர். ராவா அடிக்கிறேன். ஹாஃப் போறேன். குவார்டர் இப்ப எனக்கு பத்த மாட்டேன்து. அப்படின்ற மாதிரி சரக்குகள அதிகமா கன்சியூம் பண்றாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆல்கஹாலோட குவாலிட்டி ஃபாரின்ல எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு அவங்கவங்க மனசாட்சிக்கே தெரியணும். நம்ம ஃபாரின்ல விக்கிற அந்த ஸ்காட்ச் பாட்டிலோட விலை என்ன? அங்க போய் அவ்ளோ விலையில விப்பான். ஏன்னா, அதெல்லாம் அப்படி ஒரு பியூரிட்டில செய்யறது. நம்ம ஊர்ல ரூ. 130 ரூ. 140 அது மட்டும் இல்லாம அந்த ஆல்கஹாலோட குவாலிட்டி நம்மளுக்கே தெரியணும். நம்ம எல்லாரும் இங்க உற்பத்தி பண்றவங்க, நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு உற்பத்தி பண்றாங்களா? இல்ல அவங்க லாப நோக்கத்துக்கு உற்பத்தி பண்றாங்களான்னு மக்களுக்கு புரியும். இது வந்து நம்ம யார் விக்கிறாங்களோ, இல்லன்னா யார் வந்து இந்த அனுமதிய தராங்களோ, அவங்கள பத்தி நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. ம். நம்பளுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. நம்பளுக்கு ஒரு சுய புத்தி இருக்குல்ல. மக்களுக்கு நான் பார்த்து கண்டிப்பா. கேட்கிறேன். நம்ம மக்கள் தான் திருந்தணும். ஏன் அப்டின்னா, விக்கிறவன் அவன் லாப நோக்கத்துக்கு விக்கத்தான் செய்வான். அவனுக்கு வந்து மேலும் மேலும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை. ஆனா உங்களுக்கு உங்க குடும்பத்த பார்க்கணும்னு ஆசை கிடையாதா? இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க பல ஊர்கள சுத்தணும், நீங்க என்ஜாய் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை கிடையாதா? அப்டின்னு இருக்கும்போது, நீங்க வந்து விக்கிறவங்கள குறை சொல்லாம, நீங்க குடிக்கிறத நிறுத்தணும்ன்றது தான் என்னோட ஆசையா இருக்கு. ம். ஆல்கஹால் ம். பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, லிவர வந்து டேமேஜ் பண்ணும். மாற்று கருத்து இல்ல. இவ்ளோ காரணங்கள் சொல்லியிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம எப்பயுமே ஆல்கஹால், மதுவுக்கு குடுத்தாகணும். ஆனா அத தாண்டி வந்துட்டு நெறைய 2, 3 ரீசன் இருக்கு. இப்ப ஹெப்படைட்டிஸ் பி, சி மாரி வைரஸ்களும் ஈரல் சுருக்க நோய உண்டாக்கும். ஒரு சில பேர் இந்த ம். மாத்திரைகள மெடிக்கல் ஷாப்ல வாங்கி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டெய்லி மாத்திரை வலி மாத்திரைய போட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஈரல் ம். டேமேஜ் ஆகும். அதே மாரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில கேஸ் ரிப்போர்ட்ஸ் இப்போ இந்த ட்ரெண்ட்ல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கண்டனங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு சில பேர் மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல வந்துட்டு
ஏதோ பேர் தெரியாத ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து அழகிகளை கொண்டு வந்துட்டு அழகனுங்களை கொண்டு வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க, இதை குடிங்க, முன்னாடி என் தோல் இப்படி இருந்தது, இப்ப இப்படி ஆயிடுச்சு, லிவர் எல்லாம் சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து விற்கிறாங்க. நம்மளும் அதை ஆமா. ஆர்டர் போட்டு வாங்கிடுறோம். இப்ப நல்ல உதாரணத்துக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த சதுரங்க வேட்டை அந்த படத்துல வரக்கூடிய நட்டி சார் தான் எனக்கு ஞாபகம் வராரு. அந்த படத்துல வந்து மேஜிக் பர்ல்ஸ்னு ஒரு 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 தண்ணி விற்பாங்க. ஒரு டிராப் ₹1, 1000 டிராப் ₹1000 விற்பாங்க. அந்த அந்த தண்ணி எங்கிருந்து பிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல இருந்து பிடிச்சி ஒரு ஊத்தி எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த ஆன்லைன்ல விற்கிற ப்ராடக்ட்ஸுக்கு ரெகுலேட்டரி பாடி யாரு? யாரும் கிடையாது. யார் வேணா நினைச்சா மேனுஃபேக்சர் பண்ணி ஆன்லைன்ல நம்மளால விற்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி பல கேள்விகளை கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம குடிக்கும் போது எது கிட்னி போகுது liver எதுக்குமே யாருக்கும் தெரியாதுங்க. ஒரு கம்பெனி பார்த்தோம்னா ஒரு 6 மாசம் ஆன்லைன்ல நிறைய விற்போம் ஆட் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம போய் திருப்பி அந்த ப்ராடக்ட்டை தேடினோம்னா அப்படிப்பட்ட கம்பெனியே இருக்காது, ப்ராடக்டே இருக்காது. இருக்காது. ஸோ தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் வந்துட்டு நடுவுல வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி வந்து நம்மள வந்து காசு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கவர்ச்சிக்காக ஏதோ ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வைக்கிறானுங்க. அதனால தயவு செஞ்சு இது எல்லா ஆங்கிள்லயுமே மக்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது நம்மளோட பார்வை. ஓகே. இப்போ லிவர் சம்பந்தமா ஒரு 4, 5 வித பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரோபோ சங்கர் அவர்களுக்கு இந்த மஞ்சக்காமாலை இஷ்யூவும், அந்த குடல் இரைப்பை அந்த இஷ்யூ மட்டும் தான் இருந்துச்சு. அது மட்டும் தான் ஒரு இறப்பு அளவுக்கு, மரணம் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கா? இல்ல அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா சார்? இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகேங்களா? குடல்ல அதாவது நம்மளோட ஈரல் சுருக்க நோயின்றதே போதுமான அளவு. ஈரல் சுருக்க நோய்னா என்ன அர்த்தம்னா, ஈரல் செயலிழந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு உறுப்பு இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க. இருதயம் இல்ல. உங்களால உயிர் வாழ முடியுமா? முடியாது. நுரையீரல் இல்ல. உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஒரு ஒரு உறுப்புக்குமே ஒரு ஒரு ஃபங்ஷனா தான் அந்த கடவுள் நம்மள படைச்சிருக்கு. ஒண்ணு வந்து மூச்சு உள்ள வாங்குறது, ஒண்ணு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, ஒண்ணு கழிவுகளை வெளியே தள்ளுறது, ஒண்ணு செரிமானத்துக்கு பயன்படுத்துறது, எல்லாத்தையும் திங்க் பண்ண வைக்கிற நம்ம மூளை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எசென்ஷியல் உறுப்புகள். எசென்ஷியல் உறுப்புகள் இல்லாம உங்களால உயிரோட இருக்க முடியாது. ஒரு சில உறுப்புகள் இல்லாம நீங்க உயிரோட இருக்கலாம், ஆனா செயல்பட முடியாது. காது கேட்கறது, கண்ணு பாக்குறது, மூக்கு ஸ்மெல் பண்றது, இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்கலாம், ஆனா செயல் என்றது குறைஞ்சிடும். அப்போ உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு ஈரலும் கூட. ஈரல் இல்லைன்னா மனுஷனால சாப்பிட முடியாது, சாப்பிடுறது செரிமானம் ஆகாது. அப்ப ஈரல் சுருக்க நோயின்றது ஈரல் வந்து பெர்மனண்டா டேமேஜ் ஆகி சுருங்குறது. அப்படி சுருங்குச்சுன்னா உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட இயல்பு வாழ்க்கைகள் தொடரும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஓகேங்களா? அப்ப தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஈரல் சுருக்க நோய் போதுமான டேமேஜ் ஃபார் கிரியேட்டிங் இந்த மாதிரி ஒரு டெத். சோ இதுல டேஞ்சரஸான ஒரு விஷயம் அது. ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னு சொல்றேன்னா அது நார்மல் ஆகாதுல்ல. ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை நார்மல் ஆக்க முடியும் அப்படின்னா நல்ல விஷயம். அது நம்ம ஓகே we can do it. கிடையாதாங்க சார் அதற்கு? ஒரே தீர்வு தான். ஈரலை மாத்தி வைக்கிறது. வேற ஒருத்தவங்களோட ஈரல் எடுத்து இவருக்கு செலுத்துறது மட்டும்தான் வந்துட்டு ஒரே சக்சஸ்ஃபுல் ப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட். அதை தாண்டி வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரை போட்டு ஈரல் நார்மல் ஆயிடும், இல்லைன்னா வந்து பல லேகியங்கள் சாப்பிடுங்க நார்மல் ஆயிடும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கண் துடைப்பு நாடகங்கள் தான், இல்லைன்னா டைம் போக்குற விஷயம் தான். சிரோசிஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆஸ் ஏர்லி as பாசிபிள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போங்கன்றது தான் வந்துட்டு ரீசெண்டா வந்து எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லயும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஆனா இங்க சிக்கல்கள் பல இருக்கு. என்ன அப்படின்னா ஈரல் உடனே கிடைக்குமா? அதுனா கடையில விற்கிற விஷயம். யார் ஈரல் கிடைக்கும்? ஈரல் கிடைச்சா அவளுக்கு ஒத்துக்குமா? நம்மளோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுமா? இப்படின்ட்டு ஒரு 1000 கொஸ்டின் அங்கேயும் கேட்டுட்டே போலாம். சோ இதுதான் ஒரே தீர்வு. அப்ப இவ்வளவு ஈஸி இந்தியாவுல இது எந்த அளவுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரல் டிரான்ஸ்பிளான்ட் கேசஸ் நிறைய நடக்குது. இப்ப சென்னையிலேயே பாத்தீங்கன்னா பிரபலமா 4-5 மருத்துவமனையில ஈரல் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா நடந்துகிட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. நல்ல சக்சஸ் ரேட் இருக்கு. நிறைய டைம் வந்து ஈரல் டிரான்ஸ்பிளான்ட் அந்த குழந்தைங்களுக்கு நடக்குது. ஏன்னா வந்து குழந்தைங்க பிறக்கும் போதே ஒரு சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால பிறக்குதுங்க. பிறக்கும் போது அந்த அம்மாவே அந்த குழந்தைக்கு ஈரல் பாதி கொடுக்குறாங்க. அந்த பாதி ஈரல் வச்சு அந்த குழந்தை வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட மெடிக்கல் சயின்ஸ்ல அப்டேட்டடா நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பெரிய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே. பட் ஆனா நம்ம ஒரு 50 வயசு நம்ம குடிச்சு ஈரலுக்கு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு யார் ஈரல் கொடுப்பா? நம்ம அம்மாலாம் ஆல்ரெடி செத்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு ரிலேட்டிவோ இல்ல வேற யாரோ வந்து உனக்கு ஈரல் கொடுக்குறான்னு வருவாங்களா? மேபி உங்க குழந்தைங்க வரலாம். ஆனா உங்க மனசு அதை ஏத்துக்குமா? உங்க குழந்தைங்க வந்து உங்களுக்கு ஈரல் கொடுத்துதான் நீங்க சரியாகணும். ஆனா நீங்க ஆல்கஹால் குடிச்சு ஈரலை நாசமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னும் போது
அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம்? இந்த இல்ல மாதிரிலாம் பல விஷயங்கள். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஒரு 4, 5 டேஸ்க்கு முன்னாடி அவர் ஆக்டிவா இளையராஜா அவர்களுடைய அந்த ஃபங்ஷன்ல பார்த்தோம். இதற்கு முன்பாக அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மஞ்சக்காமாலை இஷ்யூலாம் சரி பண்ணிட்டு அவர் வந்திருக்காரு. திடீர்னு எந்த ஒரு சிம்ப்டமே காட்டாம திடீர்னு மயக்கம் வர அளவுக்கு அது உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா? இதுதான் ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கணுமா அத? இல்ல இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சிரோசிஸோட பக்க விளைவு. ஓகேங்களா? இந்த ஓகே. ஈரல் சுருக்க நோயோட ம். பக்க விளைவு. சுருக்க ம். நோய் வந்து டைரக்ட்டா அப்படி பிரச்சனைய கொண்டு வராது. சுருக்க நோய் வந்து பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ கொண்டு வரும். அத நான் அழகா விளக்கியிருந்தேன். அது என்னன்னா, அந்த பிரஷர் ஓகே. அதிகமாகும்போது, அந்த பிரஷர் ஒரு லெவலுக்கு மேல ம். போகும்போது, திடீர்னு ஒரு சில ரத்த குழாய்கள், ரத்த நாளங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கும்போது வந்து உங்களுக்கு பிளட் ஹெமடெமசிஸ் இந்த ப்ளீடிங் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசனா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதிர்பார்க்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் தான். இதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமா? அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, எஸ் நம்ம ரொம்ப கண்காணிப்புல இருக்கணும். டாக்டர்ஸ் குடுக்குற மெடிசின்ஸ ரொம்ப ரெகுலரா சாப்பிடணும். டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும். வெளிய போறதெல்லாம் தடுக்கணும். தடுப்பூசிகள் கரெக்ட்டா போடணும். இவ்ளோ விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்க்கணும். அப்புறம் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஈரல் சுருக்க நோய் இருந்ததுன்னா, அந்த ஈரல் மாற்று சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ட நம்மளால ம். அஃபோர்ட் பண்ண முடியும்னா சீக்கிரம் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஆனா மக்கள் இது ஜெனரலா உங்களுக்கு வந்து யோசிச்சு முன்னாடியே பாருங்க. தெரிஞ்சிருக்குமாங்க சார்? கடந்த முறை அவங்க இது ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதே இந்த ஈரல் சுருக்கம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா பேஷண்ட்க்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஓகேங்களா? பேஷண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. சார் வந்து உங்களுக்கு தெரிந்தும் அவர் இதுதான் வெளியில போயிருக்காரு. பல படங்களோட ஷூட்டிங்ல கலந்திருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம இந்த நேரத்துல கண்டிப்பா அவர் வந்து என்னன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரஷன் ஆயிடுவாங்க. திருப்பி தொழிலுக்கு போலாம். ம், திருப்பி ம், நம்ம பண்ணலாம். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ம், அதெல்லாம் நம்ம ம், குறை சொல்ல முடியாது. பட் ஆனா அதுல ரொம்ப ம். கேர்ஃபுல் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஓகே. அரசியலுக்கு வராததுக்கு காரணமே இத தானே சொன்னாரு. அவருக்கு கிட்னி ஆமா. மாத்தி வச்சிருக்காங்க. கூட்டத்துக்கு நான் வந்ததுனா என் உயிருக்கும் ஆபத்து, உங்களுக்கும் அப்படி இப்படின்னு நெறைய ம். சொன்னார்ல. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். இந்த மாரி கேஸஸ்ல. ஸோ நம்ம வந்து இந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்டின்னா வந்து ஒரு 4, 5 பாயிண்ட் என்ன அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். தயவு செஞ்சு அத தடுங்க. 2வது வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சேர்றது, அத தடுங்க. ஏன் அப்டின்னா வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் உட்கார்ந்த இடத்துல இல்லாம ஓடி ஆடி வேலை செய்யணும். 3வது சுகர் ம். இன்டேக்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. சோ தட் அதுதான் ஃபேட்டி லிவரா மாறுது. இது 3. 4வது நீங்களே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. இது 4வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல விக்கிற எந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த 5 பாயிண்ட் மட்டும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும். ஓகே. நன்றி சார். நன்றி. உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அட்வைஸஸ்லாம் குடுத்ததுக்கு. நன்றி சார். நன்றி. தேங்க் யூ.